கிள்ளான் பள்ளத்தாக்கில் தண்ணீர் விநியோக தடை. 182 தண்ணீர் லாரிகள் தயார் நிலையில் வைப்பு. இஸ்ரேலிய கண்டெய்னருடன் பாடாங் பசாரில் நுழைந்த ட்ரக். தாய்லாந்துக்கு திரும்பிச் செல்ல உத்தரவு. பினாங்கில் பாராங்கத்தி உருட்டுக்கட்டையுடன் சண்டையிட்டுக் கொண்ட அண்டை வீட்டுக்காரர்கள். 58 வயது நபர் கைது. அமெரிக்காவில் மின்சார கம்பிகளின் அனல் பட்டதால் வெப்பக்காற்று பலூனில் தீ, 3 காயம். மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் உருவம் பொறிக்கப்பட்ட பண நோட்டுகள் பிரிட்டனில் புழக்கத்திற்கு வந்தன. கிள்ளான் பள்ளத்தாக்கில் அட்டவணையிடப்பட்ட நீர் விநியோக தடை இன்று காலை தொடங்குவதால் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு அப்பகுதி வாழ் மக்கள் மீண்டும் நினைவுறுத்தப்படுகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 182 தண்ணீர் லாரிகள் அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக அதிக தேவையுள்ள மருத்துவமனைகள், கிளினிக்குகள், சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற பகுதிகளுக்கு அதில் முன்னுரிமை தரப்படும் என ஐஸ்லாங்கூர் அறிவித்திருக்கிறது. நீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் பராமரிப்பு பணிகளுக்கு வழி விடுவதற்காக அட்டவணையிடப்பட்ட இந்த தண்ணீர் விநியோக தடை ஏற்பட்டிருக்கிறது. இதில் பத்தாலிங், கிளாங், ஷஆலாம், கோம்பாக், கேஎல், உலுஸ்லாங்கூர், குவாலாஸ்லாங்கூர் ஆகிய வட்டாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாளை அதிகாலை முதல் கட்டம் கட்டமாக தண்ணீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் விவரங்களுக்கு ஐஸ்லாங்கூர் சமூக ஊடக பக்கங்களை வலம் வரலாம். இஸ்ரேலிலிருந்து வந்த கண்டெய்னர் அல்லது கொள்கலனை பயன்படுத்தியதால் தாய்லாந்திலிருந்து உறைந்த கோழி இறைச்சியை ஏற்றிக்கொண்டு பாடாங் பசாருக்குள் நுழைந்த ட்ரக் லோரி ஒன்றை உடனடியாக திரும்ப அனுப்ப அரச மலேசிய சுங்கத்துறை உத்தரவிட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் மணி 12:03 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்ததை பெர்லிஸ் மாநில சுங்கத்துறை இயக்குநர் இஸ்மாயில் அசீம் உறுதிப்படுத்தினார். ஏற்றி வந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் அனுமதிக்காக விண்ணப்பிக்க படாங் பசார் சோதனை சாவடிக்குள் நுழைய முற்பட்ட போது அந்த ட்ரக் அடையாளம் காணப்பட்டது. அந்த கொள்கலனின் மேல் பதிக்கப்பட்டிருந்த ZIM எனும் முத்திரையை கொண்டு அது அடையாளம் காணப்பட்டதாக இஸ்மாயில் கூறினார். அதனால் அந்த ட்ரக் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு இஸ்ரேலை தளமாக கொண்டு செயல்படும் நிறுவனத்துக்கு அது சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டவுடன் உடனடியாக தாய்லாந்துக்கு திரும்ப அனுப்பப்பட்டது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தொலைபேசி வாயிலாக அழைத்து போலீஸ் போல ஆள் மாறாட்டம் செய்த நபர் ஒருவரிடம் 3 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை பறிகொடுத்துள்ளார் ஜோஹர் பத்துப்பாட்டைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர். கடந்த மாதம் 6ஆம் தேதி பேராக் போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட ஆடவன் ஒருவரிடமிருந்து தமக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக அந்த 60 வயது மூதாட்டி கூறியுள்ளார். சட்டவிரோத பணமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அம்மூதாட்டியை கைது செய்யப் போவதாகவும் வங்கிக் கணக்குகளை முடக்கப் போவதாகவும் அவன் மிரட்டியுள்ளான். அதோடு தேசிய தணிக்கை துறையிடம் கொடுத்து விசாரிக்க ஏதுவாக மூதாட்டியின் வங்கி விவரங்களை ஒப்படைக்குமாறும் அவன் கூறியிருக்கின்றான். அதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு கட்டம் கட்டமாக அம்மூதாட்டி 66,050 ரிங்கிட்டை செலுத்தியுள்ளார். எனினும் கடந்த திங்கட்கிழமை தனது வங்கி கணக்கிலிருந்து 2,44,945 ரிங்கிட் பணம் குறைந்துள்ளதை அடையாளம் கண்ட அந்த மூதாட்டி தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீஸ் புகார் செய்ததாக பத்துபஹாட் இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்ரிண்டன்டன் ஷருல் அனுவார் தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சபா தாவாவில் ஒலிபெருக்கி வைக்கும் பிளாஸ்டிக் பொட்டலத்தில் 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட எடையிலான போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த வெளிநாட்டு ஆடவர் கைதாகியுள்ளார். வெள்ளிக்கிழமை பிற்பகல் வாக்கில் கட்டுமான தளம் ஒன்றில் அமைந்துள்ள வீட்டில் வைத்து அந்த 45 வயது நபர் கைதானார்.
2 பிளாஸ்டிக் பைகளில் கண்டெடுக்கப்பட்ட ஷாபு வகை போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 1,60,000 ரிங்கெட் என கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளுடன் அவ்வாடவர் மேல் நடவடிக்கைக்காக தாவா போலீஸ் தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டார். 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் ஜாலான் பேராக்கில் உள்ள வீடமைப்பு பகுதி ஒன்றில் இருவர் கையில் பாராங்கத்தி மற்றும் உருட்டு கட்டையுடன் சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் புகார்கள் பெறப்பட்டுள்ளதை மாநில போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று காலை மணி 11:30 வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்றும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. அதனால் அச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக திமோ லாவோட் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஷ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை இரு தரப்பினரும் புகார் செய்துள்ள வேளை 55 வயது ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக கையில் பாராங்கத்தியுடன் வீடொன்றிற்கு செல்லும் ஆடவர் ஒருவரை அவ்வீட்டிலிருந்து உருட்டு கட்டையுடன் வரும் மற்றொரு ஆடவர் தாக்கும் காட்சிகள் அடங்கிய காணொளி ஒன்றும் வைரலானது. இ-ஹேலிங் வாகனம் ஒன்று அவ்வீட்டின் வழியை மறைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட அதிருப்தி கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. அண்மைய காலமாக பிரபலங்கள், முன்னணி வர்த்தக முத்திரைகள் உள்ளிட்டோரின் கணக்குகளை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் இணைய தாக்குதல்களை டிக்டாக் கண்டறிந்துள்ளது. அந்த தாக்குதல்கள் பிரபல செய்தி ஊடக நிறுவனமான CNN-ஐயும் விட்டு வைக்கவில்லை. இதையடுத்து அந்த தாக்குதல்களை சமாளிக்கும் உடனடி நடவடிக்கையில் டிக்டாக் இறங்கியிருக்கிறது. குறிப்பாக CNN நிறுவனத்தின் டிக்டாக் கணக்கை சரி செய்வதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத ஊடுருவல்களில் இருந்து பாதுகாக்க வல்ல தடுப்பு நடவடிக்கைகளையும் அது மேம்படுத்தி வருகிறது. எனினும் தாக்குதலுக்கு உள்ளான டிக்டாக் கணக்குகளின் எண்ணிக்கை சிறியதே என அந்நிறுவனம் விளக்கியுள்ளது. தொலைக்காட்சி பிரபலம் பாரிஸ் ஹில்டனின் டிக்டாக் கணக்கும் குறிவைக்கப்பட்டது. ஆனால் அவரின் கணக்கு ஊடுருவப்படவில்லை. எதிர்வரும் ஜனவரிக்குள் டிக்டாக்கை விற்க வேண்டும், இல்லையென்றால் அமெரிக்காவில் அச்செயலி தடை செய்யப்படும் என்ற பொய்ய சட்டத்தை எதிர்த்து டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்-டான்ஸ் நீதிமன்றம் சென்றிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சீனாவை தளமாக கொண்ட தயாரிப்பான டிக்டாக் தேசிய பாதுகாப்புக்கு மறுட்டலாக விளங்குவதாக கூறி வெள்ளை மாளிகை டிக்டாக் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. அரசியார் 2ஆம் எலிசபெத்தின் மறைவுக்கு பிறகு அரியணை ஏறி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகும் நிலையில் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் உருவம் பொறிக்கப்பட்ட புதிய பண நோட்டுகள் பிரிட்டனில் புழக்கத்திற்கு வந்துள்ளன. 5 பவுண்ட், 10 பவுண்ட், 20 பவுண்ட், 50 பவுண்ட் என தொடக்க கட்டமாக அச்சிடப்பட்டுள்ள அந்த பாலிமர் பண நோட்டுகளில் மன்னர் சார்ல்ஸின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. நோட்டுகளின் முன் பக்கத்தில் சார்ல்ஸின் உருவப்படமும் பாதுகாப்பு சாளரத்தில் அவரின் கேமியோவும் இடம்பெற்றுள்ளன. மற்றபடி ஏற்கனவே உள்ள பண நோட்டுகளில் இருந்து இப்புதிய நோட்டுகள் மாறாமல் இருக்கின்றன. தமது உருவம் பொறித்த பண நோட்டுகளின் வடிவமைப்பை 2022ஆம் ஆண்டு அரசியார் எலிசபெத் மறைந்த சில மாதங்களில் மன்னர் சார்ல்ஸ் அங்கீகரித்து இறுதி செய்தார். என்றாலும் எலிசபெத் அரசியாரின் உருவம் பொறிக்கப்பட்ட பண நோட்டுகள் தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும். புதிய பண நோட்டுகள் புழக்கத்திற்கு வருவது அதிரடி மாற்றமாக இல்லாமல் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அரண்மனையின் வழிகாட்டுதலில் ஆன இந்த அணுகுமுறையானது சுற்றுச்சூழல் மற்றும் நிதி தாக்கத்தை குறைக்கும் நோக்கத்தை கொண்டதாகும் என இங்கிலாந்து மத்திய வங்கி கூறியது. இங்கிலாந்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அரசர்கள் மற்றும் அரசியார்களின் உருவப்படங்கள் நாணயங்களில் மட்டும்தான் பொறிக்கப்பட்டு வந்தன. பிரிட்டன் பண நோட்டுகளில் இடம்பெற்ற முதல் அரசர் அல்லது அரசியார் என்றால் அது 2ஆம் எலிசபெத் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இந்தியானா மாநிலத்தில் மின் கம்பிகளுக்கு மிக அருகில் சென்றதால் வெப்ப காற்று பலூன் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவத்தின் போது அந்த வெப்ப காற்று பலூனில் பயணித்த ஓட்டுநரும் 2 பயணிகளும் கடுமையான தீப்பொன் காயங்களுக்கு இலக்கானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டு நேரப்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 7 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது.
மின் கம்பிகளுக்கு மிக அருகில் பயணிக்கும் வெப்ப காற்று பலூனில் தீப்பற்றும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களிலும் வைரலாகியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பலூன் மின் கம்பிகளை மோதவில்லை. எனினும் மின் கம்பிகளுக்கு அருகில் சென்றதால் அனல் காற்று பட்டு அதில் தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் திடல் ஒன்றில் அந்த வெப்ப காற்று பலூன் விழுந்து விபத்துக்குள்ளாகும் காட்சிகளும் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளன. காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.